மத்தேயு 13 அதிகாரம் 55, 56, 57 வசனங்கள். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இவனுக்கு இதெல்லாம் எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். நாசரேத் மக்கள் இயேசுவை குறித்து இடரல் அடைந்தார்கள். அவரை விசுவாசிக்கல. 58 வசனம் சொல்கிறது, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் இயேசுவை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அது 54 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்பா எவ்வளோ ஞானம்ப்பா, எவ்வளோ ஞானம் இவருக்குன்னு ஆச்சரியப்பட்டாங்க. எவ்வளவு வல்லமை, எப்பா எவ்வளோ அற்புதம் பண்ணுறாருன்னு ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் அவரை விசுவாசிக்கலை. ஏன்னா அவங்க அவருடைய குடும்பத்தை வைத்து இயேசு கிறிஸ்துவை எடை போட்டார்கள். அவருடைய தாயை வைத்து, அவருடைய சகோதரர்களை வைத்து, சகோதரிகளை வைத்து அதை ஒரு கண்ணாடியாக வைத்து அந்த கண்ணாடியின் மூலம் இயேசுவை பார்த்தாங்க. அல்லது அவருடைய குடும்பத்தாரை ஒரு அளவுகோலாக கொண்டு இயேசுவை அளந்தார்கள். அதனால தான் அவர்களால் இயேசுவை விசுவாசிக்க முடியல. மரியாளுடைய மகன் தானே, இந்த யாக்கோபு, யூதா, யோசே இவங்க 3 பேருடைய அண்ணன் தானே. சகோதரிகள், எத்தனை சகோதரிகள் பேரெல்லாம் போடலை. இயேசுவுக்கு பின்னால் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த மகள்கள், அந்த 3 பேரும் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த 3 மகன்கள். இவங்க 6, இவங்களுடைய மகள்கள் எத்தனை பேருன்னு தெரில, 3 பேர்னு வச்சுக்கிடுவோம். 6, இந்த 6 பேருடைய அண்ணன் தானே. இவங்கள வச்சு, இவங்கள ஒரு அளவுகோலாக வச்சு, இவங்களுடைய ஒரு கண்ணாடியாக வச்சு இயேசுநாதரை பார்த்தாங்க. இவங்கள வச்சு இயேசுவை அவங்க எடை போட்டாங்க. அதனால தான் அவங்களால இயேசுவை விசுவாசிக்க முடியல. என்னைக்கும் தேவ பிள்ளைகளை வச்சு, கிறிஸ்தவங்களை வச்சு கிறிஸ்து எப்படி இருப்பார்னு அறிந்து கொள்ள விரும்பினால் நிச்சயமா அது இயேசுநாதரை சரியாக புரிஞ்சுக்க முடியாது. ஊழியக்காரங்களை வச்சு சில சாயல் இருக்கலாம், சில கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள், சுபாவங்கள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில ஊழியக்காரங்களை வச்சு, சில தேவ பிள்ளைகளை வச்சு இயேசு இப்படி தான் இயேசு இருப்பாரோ அப்படின்னு ஒரு உலகத்தான் நினச்சிட்டானா அவன் கண்டிப்பாக இயேசுநாதரை விசுவாசிக்கவே முடியாது. ஒரு இடரல் அவனுக்கு வந்துடும். அப்படி தான் இருக்குது, பல நேரங்களில் அது அப்படி தான் இருக்குது. தேவ ஊழியக்காரங்களும் தேவ பிள்ளைகளும் பல நேரங்களில் இயேசுவை உலகத்தான் விசுவாசிப்பதற்கு இடரலாக தான் இருக்காங்க. ஏன்னா மரியாள் என்ன பண்ணான்னா, அவர் மதிமயங்கி இருக்கிறார் அப்படின்னு சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு அவரை கூப்பிடுறதுக்காக வந்தார். அது மார்க்கில் நம்ம பார்க்குறோம். இயேசுநாதரை பெத்த தாயை புரிஞ்சுக்கல. 3:21 அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். இனத்தார் என்பதனால அதில் தாயும் இருந்திருப்பாள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நேரடியாகவே சொல்லப்பட்டிருக்கு மத்தேயுல 12ஆம் அதிகாரத்தில் 46 அங்கே தாயே வந்து நிற்கிறா இயேசுநாதரை கூப்பிட்டு போகிறதுக்கு, பார்க்கறதுக்கு. இயேசுநாதரை உள்ளே போய் பார்க்கல, வெளியே நிற்கிறா. வெளியே நின்றவர்கள்னு ஒரு தியானம், அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லிட்டார், பரலோக பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவங்க தான் எனக்கு தாய், எனக்கு சகோதரன்ட்டார். அது என்ன அர்த்தம்? மரியாள் வந்து பிதாவின் சித்தத்தில் இல்லை. அந்த நேரத்தில் பின்னால் சிலுவையின் போது அவள் பிதாவின் சித்தத்துக்கு வந்துட்டா, இயேசுவை புரிஞ்சுக்கிட்டா, இயேசுவை ஏற்றுக்கிட்டா. ஒரு பெந்தகோசே அந்த 120 பேர் மேல் வீட்டு அறையில் காத்திருந்தாங்களே, அப்போ சகோதரர்களும் இயேசுவை புரிஞ்சுக்கிட்டு இயேசுவை விசுவாசி வந்துட்டாங்க. சகோதரர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? யோவான் 7:13 நீங்கள் படிப்பீங்கன்னா அவங்க சொன்னாங்க, இயேசுநாதரை பார்த்து சொன்னாங்க,
யோவான் 7:3 படித்தா அவங்க சொன்னாங்க, அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். 4 பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். 5 அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசுநாதரை பற்றி தம்பிமார் 3 பேரும் சொன்னாங்க. பின்னால் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, பின்னால் அப்போஸ்தலனாகிய யூதா. யோசே என்ன ஆனான்னு தெரில, அவன் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டான், என்ன ஆனான்னு தெரில. இந்த 3 பேரும் அண்ணங்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அண்ணே நீங்கள் கலிலேயாவில் நாட்டுப்புறத்தில் உட்காந்துக்கிட்டு அற்புதம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஃபேமஸ் ஆக முடியாது. பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் ஃபேமஸ் ஆகணும். பிரபலமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஏரியில் பெட்ரோலை ஊற்றணும், தீ கொளுத்தணும். அப்படி தீ எரிஞ்சிட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ளே குதிக்கணும். அப்போ ஃபேமஸ் ஆகிடலாம், வியூஸ் நிறையா வரும், வைரல் ஆகும். இப்போ நடந்த சம்பவம், இப்போ சில வாரங்களுக்கு முன்பு குழியை தோண்டி தலைகீழா ஒருத்தனை அதில் வச்சு கால் மட்டும் வெளியே தர்ற மாதிரி மண்ணு போட்டு மூடி அதை வீடியோ எடுத்து யூடியூப்பில் ஏற்றணும். அந்த பெட்ரோல் தீப்பிடிச்சு எறிகிற தண்ணிக்குள்ளே குதிக்கிறத வீடியோ எடுத்து யூடியூப்பில் ஏற்றினா ட்ரெண்டிங் ஆகிடலாம், வைரல் ஆகிரும், வியூஸ் நிறையா வந்துடும், ஃபேமஸ் ஆகிடலாம். ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகி போலீஸ் கேஸ் ஆகி உள்ளே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இவனுங்க. இயேசுவை விசுவாசிக்கலை. இவங்க நினச்சிட்டாங்க ஒரு யூடியூபர் மாதிரி நினச்சிட்டாங்க இயேசுவை ஒரு ஃபேமஸாக. இங்கே கலிலேயா நாட்டுப்புறத்தில் இருந்து அற்புதம்லாம் பண்ணால் ஃபேமஸ் ஆக முடியாது. அங்கே யூதேயாவுக்கு போகணும், அங்கே பட்டணத்துக்கு போகணும், அங்கே போய் அற்புதங்களை பண்ணால் ஃபேமஸ் ஆகிடலாம். இப்படிப்பட்ட தம்பிமாரை தான் பார்த்து அவங்க சொன்னாங்க, இவருடைய அண்ணன் தானே அப்படின்னு அவங்க விசுவாசிக்கலை. சகோதரிகள் எப்படி இருந்தாங்கன்னு தெரில. தாய் அப்படி, தம்பிமார் இப்படி. அதனால் நாம் ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தரை எடை போட முடியாது. குடும்பத்தை ஒரு பொண்ணை பார்க்குறோம், ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறோம், கண்டிப்பாக குடும்பத்தையும் நம்ம எப்படிப்பட்ட குடும்பம்னு பார்க்கணும். ஏன்னா அது குடும்ப வாழ்க்கை, திருமணம் செய்து கொடுப்பதற்கு குடும்பத்தையும் நம்ம ஓரளவு பார்க்க தான் செய்யணும். ஆனால் ஒருத்தரை ஆவிக்குரிய ரீதியாக எடை போடுறதுக்கு, ஊழிய ரீதியாக எடை போடுறதுக்கு அவங்க அம்மாவை வச்சு அவங்கள எடை போடக்கூடாது, கூட பிறந்தவங்களை வச்சு அவங்கள எடை போடக்கூடாது. அப்படி எடை போட்டால் அது தப்பான ஒரு புரிந்து கொள்ளுதலாக மாறும், இடரலாக போயிடும், அவங்கள நம்ப முடியாமல் போயிடும். அதைத்தான் இவங்க செஞ்சாங்க. அதனால் அவங்க மற்ற ஊர்க்காரங்களெல்லாம் மரியாதை தெரியாது, தம்பி தங்கச்சிங்களை தெரியாது. இயேசுவனுடைய ஞானத்தை மட்டும் பார்த்தாங்க, அற்புதத்தை மட்டும் பார்த்தாங்க, ஏற்றுக்கிட்டாங்க, விசுவாசிச்சாங்க. ஆகவே நாமும் ஒருவரை எடை போடுறதுக்கு சரியான விதத்தில் எடை போட புரிந்து கொள்ள நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென்.